ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஃப்ரைடே நாளே ஒரு சூப்பரான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிற டாஸ்க் தான். இந்த வாரம் ஃபுல்லாவே யாரெல்லாம் வந்து வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா, அதுல 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதிகமான பேர் வந்து சொல்ற பேர் பார்த்தீங்கன்னா, திவாகர் அண்ட் கனி. நடுவில் கெமி பேரும் அங்கங்க வருது. ஸோ திவாகருக்கு கூறப்படும் ரீசன் என்னன்னா, அவர் டாஸ்க்ல விளையாடிட்டு இருக்கும் பொழுதே வெளியில போயிட்டாரு, நடுவில் டாஸ்க் பிரேக் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுல குறிப்பா அரோரா சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். வாரம் ஃபுல்லாவே அவர் லவ் 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 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அரோரா போய் இதை சொல்றாங்க, லவ் கண்டென்ட்டை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அரோரா சொல்றாங்களேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அரோரா சொல்ற பாயிண்ட் வேலிட் தான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா திவ்யாவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து போன வாரத்துல திவாகர் பண்ண ட்ரை பண்ணாரு. அது திவ்யாவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வெறுப்பையே ஏற்படுத்துச்சு. திவ்யாவுக்கு மட்டும் இல்ல, அதை பாக்குற நம்மளுக்குமே வந்துட்டு ஏன்டா இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. வாரத்துல பாத்தீங்கன்னா திவ்யா சும்மா போயிட்டு கை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அவர் போட்டு கையை பிசைஞ்சு விட்டுருப்பாரு. அது திவ்யா கேட்கவும் செய்யறாங்க, நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கை கொடுத்தா கையை பிடிச்சி அமுக்கி விட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு திவாகர் வந்து சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, ஆசை இருக்கதானே செய்யும் அப்படின்னாரு. சோ இதை கேட்கும்பொழுது அப்படியே பயங்கர கோவம் வந்தது. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா தெரியல ஒரு ஷோல வந்துட்டு. இது ஒண்ணு. அப்புறம் திவ்யா பின்னாடியே போயிட்டு ஓ திவ்யா சாங் பாடிட்டு ரொம்ப கிட்ட கிட்ட க்ளோஸா வந்துகிட்டே இருந்தாரு. திவ்யா வந்து சொன்னாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, படக்கூடாது, என் மேல டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு பெட்லயும் உட்காந்துடுறாங்க. அதுக்கு பிறகும் அவங்க கிட்ட முகத்துக்கிட்ட போய் தலையெல்லாம் அப்படி கோதி பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஏன் முன்னாடி யாராவது இப்படி பண்ணாங்கன்னா எனக்குலாம் ரொம்ப கோவம் வரும். திவ்யா எப்படி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்க வந்து பேசாம உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இது மட்டுமா பண்ணாரு, த்ரூ அவுட் இந்த வீக்ல வந்துட்டு திவ்யா கூட எவ்வளவு தூரம் ஃபிளர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபிளர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அரோரா கிட்ட எல்லாம் போய் பண்ணும்போது அரோரா பிள்ளை வந்து சொல்லணும், சம்டைம்ஸ் வந்து கோஆபரேட் பண்ணு, சம்டைம்ஸ் வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நான் வந்து கிஸ் எல்லாம் கொடுத்தேன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நார்மலா வந்து கிஸ் கொடுத்தா ஓகே அப்படின்னு வாங்கிட்டு போங்க, அதை விட்டுட்டு ரியாக்ஷன் காட்டாதீங்க, அது அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி அரோரா பிள்ளை எல்லாம் சொல்லியிருக்கோம். இங்க வந்துட்டு திவ்யா கிட்ட வந்து கிஸ் எல்லாம் கொடுக்கல, திவ்யா கிட்ட எல்லாம் டச் எல்லாம் பண்ண முடியாது. திவ்யா ஒரு தடவை அரோராவை தூக்கிட்டு நிற்கும் பொழுதே திவ்யா வந்து இறக்கி விடுங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போனாங்க. சோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்டயே போயிட்டு திவாகர் வந்து அவருடைய வேலையை காட்டுறாருன்னா பாத்துக்கோங்க. நேத்து பாத்தீங்கன்னா திவாகர் எஃப்ஜே அண்ட் பார்வதியை ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் லைவ்ல பார்த்த விஷயம் என்னன்னா, ஜெயில் போன பிறகு திவ்யா கிட்ட சொல்றாரு, நான் இவங்களோட வந்து மாட்டிக்கிட்டேன், நான் வந்து திவ்யாவோட தான் ஜெயிலுக்கு வருவேன்னு நினைச்சேன், இந்த எஃப்ஜேவோட வந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படிங்கிறாரு. சோ எஃப்ஜேவோட வந்தா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, திவ்யாவோட வந்து தான் என்ன பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கணும் தான் தோணுது. இவர் வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே போனோன்னா வடபழனி கோயில்ல திவ்யாவை கல்யாணம் பண்ணிடுவாராம். திவ்யா வந்து அருவா எடுத்து வெட்டிடுவேன், எனக்கு சுத்தமா இப்படி பேசுறது பிடிக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இந்த வடபழனி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வேலையை வாங்கி உங்க வாயிலே குத்துவேன் அப்படின்லாம் வந்து கலாய்ச்சி விடுறாங்க. பட் ஸ்டில் வந்து அடங்காம பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ட் திவாகர் சொல்றாரு, திவ்யா வந்து எனக்கு சொந்தமாக கூட வாய்ப்பு இருக்கு, அதாவது திவ்யா வந்து கல்யாணம் பண்ணிடுவாராம், அது மூலமா அவங்க சொந்தமாயிடுவாங்களாம். அவர் சொல்றாரு, ஒருவேளை நாங்க வந்து வெளியில போன பிறகு திவ்யா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரஜன் கூட சொல்றாரு, நினைச்சு பார்க்க முடியாத அளவு, நினைச்சா கூட நீ திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு கலாய்க்கிறாரு. இதெல்லாம் தேவைதான் இந்த மனுஷனுக்கு. எத்தனை தடவை கேமரா திரும்பியும் புத்தியே வரல. அது இல்லாம வந்துட்டு டாஸ்க்ல இருக்கும் பொழுது கனியை வந்து குறை சொல்லிட்டு கனி வந்து எல்லாருக்கிட்டையும் கோல் மூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பெரிய கோல்முட்டி நாரதரா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி போயிட்டு தமிழ்நாட்டு மக்களே இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் பத்தி பதிவு அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு மத்தவங்களை கோல்முட்டி நாரதர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சூஸ் பண்ணது கனி எனக்கு தெரிஞ்சு நல்ல சாய்ஸான்னு தெரியல. ஏன்னா கனி வந்துட்டு நிறைய இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. அவங்க ராஜமாதாவா ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல எதுவும் செய்யலனாலும் அதுக்கப்புறம் போக போக வந்து திவாகர் வந்து அரோராவோட சண்டை போட்டப்போ அவங்க தான் உள்ள வந்து எப்படி ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தலான்ற அந்த பாயிண்டே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய பிரளயம் ஆச்சு. அதுல இருந்தா திவாகருக்கு வந்து கனியை பிடிக்காமலே போச்சு. ஸோ அந்த ஒரு பெரிய பிரச்சனை போச்சு உள்ள. கனியை விட வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல கம்மியா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க, அங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. எனக்கு கனியை தேர்ந்தெடுத்ததை பார்க்கும்பொழுது அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல செஞ்ச மாதிரி இருந்தது. யாரெல்லாம் சூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்களாம் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க 4 பேரும் வந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல அது செஞ்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கனி வந்து ஓகே பெர்ஃபார்மர் தான். நேத்து டாஸ்க்லயா இருக்கட்டும், இந்த வாரத்திலயா இருக்கட்டும், இல்ல இந்த டாஸ்க்லயே இருக்கட்டும், ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க தான். ஸோ ஒண்ணுமே செய்யாம இருந்தது பாத்தீங்கன்னா வியானா, ரம்யாஜோ எல்லாம் சொன்னதை செஞ்சாங்க, அவ்வளவுதான். டாஸ்க்ல வந்து அவங்களுக்கு இது கேரக்டர், ஸோ இதை வந்து நீங்க பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து செஞ்சாங்களே ஒழிய அவங்களா இனிஷியேட் எடுத்து எதனா ஒண்ணு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ரம்யாலாம் சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. அண்ட் போன வாரத்திலயும் அவங்க ஹெல்ப்பரா போட்டாங்க. ஸோ அவங்க வீட்டு வேலையில எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியல. கான்ட்ரிபியூஷன் இந்த சென்ஸ் என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க, எந்த வகையில மக்களை என்டர்டெயின் பண்ணாங்க
பண்ணாங்க. நீங்க சும்மா அமைதியா சண்டை போடாம அமைதியா இருக்கிறது பேர் வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது. மக்களை வந்து சிரிக்க வச்சீங்களா, கோவப்பட வச்சீங்களா, அழ வச்சீங்களா, எதுவுமே பண்ணலையே. அப்புறம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அந்த ஷோக்கு அப்படின்றது தானே இருக்கு. ஸோ என்ன கேட்டா வந்து ரம்யா ஜோ தான் வந்து பெர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அரோரா கூட பாத்தீங்கன்னா சில டான்ஸ் எல்லாம் ஆடி திவாகரை கத்தி பேசி திவாகர் திரும்பவும் அவங்கள பேச அப்புறம் கமருதீனோட சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரோராவும் வந்து வெளியில எல்லாம் தெரிஞ்சாங்க. ரம்யா ஜோ என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நேத்து வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்ல நான் வாய மூடிட்டு தானே இருந்தேன், ஏன் அந்த ரேங்க் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சபரி கிட்ட பேசின ஒன்றத்தை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. மத்தபடி பெருசா பெர்ஃபார்ம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூம்ல போட்டு வச்சிருந்தப்போ என்ன ஏன் ஹெல்ப்பரா போட்டீங்கன்னு சபரி கிட்ட சண்டை போட்டாங்க. ஸோ இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய அழுகை, வருத்தம் எல்லாத்தையும் யாரு கிட்ட காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபரி கிட்ட மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தும் ரம்யா ஜோவை யாருமே வந்து பெர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சூஸ் பண்ணல. ஜெயிலுக்கு போகக்கூடிய 2 நபர்கள் பாத்தீங்கன்னா திவாகர் அண்ட் கனி. கெமி பேரையும் சொன்னாங்க. பட் கெமி பேரை வந்து ஒரு சில பேர் தான் சொன்னாங்க. அதனால கெமி அநேகமா வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் அண்ட் கனி இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போக போறாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.